புகழ் அகாடமியினுடைய வணக்கங்கள். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிற ஒரு குழந்தை கேட்டதுக்காக 9ஆம் வகுப்பில் இருக்கிற 4வது சாப்டர், அதாவது ஜியாமெட்ரின்னு சொல்லப்படுற வடிவியல் பாடத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வடிவியல் பாடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில ரீகால்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த ரீகால்ஸை ஃபஸ்ட் நம்ம வீடியோஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்குள்ளே போகும்போது பாடம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜியாமெட்ரியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரீகால்ஸில் ஃபஸ்ட்டு ரீகால் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். அதாவது கோணங்களுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கணும். ஸோ 8th ஸ்டாண்டர்ட்லேயே இதுக்கான பாடம் இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை ரீகால் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த 9th சாப்டருக்குள்ளே 9th பாடத்துக்குள்ளே நம்ம வரோம். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல குறுங்கோணம். ஸோ குறுங்கோணம்ங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, ஒரு டிகிரி தீட்டான்னு வச்சுக்கிறோம். அந்த டிகிரியானது 0 டிகிரிக்கு மேலையும் 90 டிகிரிக்கு உள்ளேயும் இருந்துச்சுன்னா அதை நம்ம அக்யூட் ஆங்கிள், அதாவது குறுங்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள். ஸோ செங்கோணம் படிச்சிருப்போம், அதுதான் ரைட் ஆங்கிள். ஸோ தீட்டா எக்ஸாக்டா 90 டிகிரி இருந்துச்சுன்னா, தீட்டா எக்ஸாக்டா 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போர்டு ஒரு ரைட் ஆங்கிள், இந்த செவுரு ஒரு ரைட் ஆங்கிள், சரிங்களா? இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல இந்த டஸ்ட் எடுக்கிற இடத்துல ஃபார்ம் ஆகிற டிகிரிஸ் வந்து 90 டிகிரி, எக்ஸாக்டா 90 டிகிரி ஃபார்ம் ஆகும், சரிங்களா? நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம், அதாவது தமிழ்ல நம்ம விரிகோணம் அப்படின்னு சொல்றோம். இந்த விரிகோணம் அப்படிங்கிறது என்னன்னா, தீட்டாவானது 90 டிகிரிக்கு மேலையும் 180 டிகிரிக்கு உள்ளேயும், 90 டிகிரிக்கு மேல 180 டிகிரிக்கு உள்ள இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்டியூஸ் ஆங்கிள், அதாவது விரிகோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட் ஆங்கிள். எக்ஸாக்டா தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி இருந்துச்சுன்னா அதோடைய பேர் வந்து நம்ம நேர்கோணம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க, அக்யூட் ஆங்கிள் தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. ஸோ இதுதான் 0 டிகிரி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா, 0 டிகிரிக்கு மேலையும் 90 டிகிரிக்கு உள்ளேயும் இருந்தா அதுக்கு பேர் நம்ம குறுங்கோணம்ங்கிற அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள், எக்ஸாக்டா 90 டிகிரி இருக்கணும், ஸோ அது செங்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்டியூஸ் ஆங்கிள் 90 டிகிரியை தாண்டி இருக்கணும், 180க்கு உள்ள இருக்கணும். 180க்கு உள்ள இருந்தா தான் 179 டிகிரி வரைக்கும் நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னா நேர்கோணம், எக்ஸாக்டா தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்ட்ரைட் ஆங்கிள் அல்லது நேர்கோணம் தமிழ்ல சொல்லலாம். ஸோ இன்னொரு ஆங்கிள் இருக்கு, இன்னொரு ஆங்கிள் என்னன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்ற பின் வளை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல தீட்டாவோட வேல்யூ 180 தாண்டி இருக்கணும். ஸோ 360க்கு உள்ள இருக்கணும்.
ஸோ அதோட ஆங்கிள்ஸ் எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இது வந்து ஒரு 180 டிகிரி அப்படின்னா அந்த 180 தாண்டி 360க்குள்ள இருக்கிற இந்த ஆங்கிள்ஸுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? 180க்கு மேலேயும் 360க்கு உள்ளேயும் இருந்துச்சுன்னா அதை பின் வளைகோணம் பின்னாடி வளைஞ்சிருக்கு இல்லையா, 180 டிகிரிக்கு மேலே இருந்தால் அது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சொல்லப்படுற பின் வளைகோணம். இந்த ஆங்கிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிள்ஸ் எங்கெங்க யூஸ் ஆகுதுங்கிற ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பைப்பு ஃபிட் பண்ணுற ப்ளம்பர்ஸ் முதற்கொண்டு வுட் ஒர்க் பண்ணுற அந்த மர வேலைகள் செய்கிற அந்த ஒர்க்கர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த மரத்தை கட் பண்ணுறதாகட்டும், அந்த பைப்பை கட் பண்ணுறதாகட்டும், ஸோ ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த வேலையை செய்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், அந்த விமானம் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லப்படுற டிஏசி, ஏடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல நம்ம ஆங்கிள் செட் பண்ணாதான் அந்த விமானம் சரியாக எந்த ஆங்கிளில் பயணிக்கணும் அப்படிங்கிற செட்டப்பில் பயணம் செய்யறதுக்கும் அந்த ஆங்கிள் யூஸ் ஆகுது. அப்புறம் நம்ம அன்றாடம் விளையாடிட்டு இருக்கிற அந்த கேரம் போர்டு, பில்லியர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக ஆங்கிள் வச்சு நம்ம காயின் டச் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக அந்த ஆங்கிள் செட் ஆகிட்டு காயின் பேக்கெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இது மட்டும் இது சும்மா 4 விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஆங்கிள்ஸ் செட் ஆகுது. இப்போ கூட போர்டை யூஸ் பண்ணி ஆங்கிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஆங்கிள்ஸ் யூஸ் ஆகுது. ஜியாமெட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிள்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த கணக்குகள் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புகழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.